36 வயதாகும் சோம்நாத் கவாலே 3வது தலைமுறையாக திராட்சை விவசாயம் செய்து வருகிறார். இவரது திராட்சை தோட்டத்தைப் போல மேற்கிந்தியாவின் நாசிக் மாவட்டத்தில் உள்ள திராட்சை தோட்டங்களில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான டன் திராட்சைகள் விளைவிக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு ஆலங்கட்டி மழை 40,000 ஹெக்டேர் அளவிலான தோட்டங்களை அழித்தது. அதிர்ஷ்டவசமாக சோம்நாத்தின் திராட்சைகள் தப்பித்தன. மாறிக்கொண்டு வரும் காலநிலையை சமாளிக்க கவாலே நவீன விவசாய தொழில்நுட்பத்தை நாடியிருக்கிறார். ஃபசால் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தைச் சேர்ந்த குழுவினர் திராட்சை தோட்டங்களில் இருக்கும் விவசாயிகள் தங்களது பயிரை பாதுகாக்க உதவுகிறார்கள். வயலில் இருக்கும் பல சென்சார்கள் சூரிய ஆற்றலால் இயங்கும் இந்த கோபுரத்திற்கு தரவுகளை அனுப்புகின்றன. இவை தரையில இருக்கும் 2 சென்சார்கள். ஒன்னு 15 அங்குல ஆழம் செல்லும், இன்னொன்னு 24 அங்குல ஆழம் செல்லும். இவை மண்ணுல உள்ள ஈரப்பதம் எவ்வளவு, அதற்கு ஏற்ப நான் எவ்வளவு நீர் பாய்ச்சணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லிடும். இந்த அமைப்பு நேரடி தரவுகளை வைத்து வயலில் நிலவும் நுண் காலநிலையை கணிக்கிறது. பயிர்களில் இருக்கும் பூச்சிகளையும் நோய்களையும் கவனிக்கிறது. உரமிடுதல் மற்றும் நீர்ப்பாசனத்தின் துல்லியத்தை அதிகரிக்கிறது. புதிய ஸ்மார்ட் விவசாய அமைப்புடன் கவாலே தன்னுடைய உற்பத்தியை 2 மடங்காக்கி இருக்கிறார். இந்த முடிவுகள் கொடுத்த உற்சாகத்தால் அருகில் இருக்கும் விவசாயிகளும் துல்லிய விவசாயத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பலருக்கு செலவு ஒரு தடையாக இருக்கிறது. பெரிய அளவில் வேலை செய்ய வேண்டுமென்றால் போட்டி போட வேண்டும். ரூபாய் 50,000 85,000 வரை இந்த தொழில்நுட்பத்தை விற்றிருக்கிறேன். இந்த தொழில்நுட்பத்தை மக்கள் அத்தியாவசியமாக கருதுகிறார்கள் என்று நம்புகிறேன். ஸ்மார்ட் விவசாய செயலி மூலம் இந்த பழமையான வயல்கள் மாறிவரும் காலநிலைக்கு ஏற்ப தங்களை வெற்றிகரமாக தகவமைத்துக் கொள்கின்றன. இப்போது இந்த திராட்சைகளை புளிக்காமல் இனிப்பதற்கான வாய்ப்பே அதிகம்.